ஏன் எதனால் இது நடக்குது? அதுக்கு பின்னாடி இருக்கிற காட்ஸ் பிளான் நமக்கு தெரியாது. ஒரு மனுஷன் தாழ்ந்து போனால் உடனடியாக அவனை தாழ்த்துவது. ஒன்று கீழே தள்ளினா கூட சேர்ந்து இவங்கள தூக்குனா உடனே இப்படி. இது தேவையில்லாத விஷயம். ஏன் தெரியுமா? ஒவ்வொருத்தனுக்கு பின்னாடியும் தேவ திட்டம் இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் தான் ஒருத்தன் தப்பு பண்ணிட்டானா அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு. தேவனுடைய திட்டம் எப்படி இருக்கும் தெரியுமா? பவுலுடைய இருதயம் மாதிரி இருக்கணும். ஒருத்தன் தப்பு பண்ணா என்ன சொல்றார் பவுலு? நரகத்துக்கு அவன் ஆத்மாவை தப்பிக்கும்படி சாத்தான் இடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாத்தான் என்ன செய்வான்? சரீரத்தை ஒரு வழி பண்ணி விட்டுருவான். தலையிலேருந்து கால் வரைக்கும் பரு வந்துடும். அப்படி மொத்தத்தையும் அழிச்சு ஒழிச்சிருவான். எது போனாலும் பரவாயில்ல, அவன் ஆத்மா தப்புவிக்கப்படணும்னு பவுல் விரும்புகிறார். இதுதான் தேவனுடைய அன்பு. சில நேரத்தில் கர்த்தர் ஏன் சிக்ஷைக்குள்ள நடத்துறாரு தெரியுமா? நம்ம கிட்ட இருக்கிற காரியங்களை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எப்படியாவது நம்ம ஆத்மாவை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகணும். இதைத்தான் மற்றவர்களுக்கும் செய்கிறார். இப்போ நமக்கு எப்படி இருக்கு தெரியுமா? மற்றவங்களுக்கு அந்த காரியத்தை கர்த்தர் செய்யும் பொழுது